ஹலோ, நான் மலரோட அம்மா ராஜலட்சுமி பேசுறேன். மலர் அங்க இருக்காளா? மலரா? சம்மந்திமா, மலர் உங்களை பாக்குறதுக்காக இப்பதானே கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. வந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு போன் பண்ணா. கோபமா வேற பேசினா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னே ஒண்ணும் புரியல. மறுபடியும் அவ நம்பருக்கு போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. மலர் இங்க வரவும் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாளோன்னு நினைச்சுதான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்றேன். ஏன் சம்மந்திமா, உங்களுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க எல்லாருமே பதறி போயிட்டோங்க. எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். என்ன சம்மந்திமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே? உங்க டிரைவர் தானே மலரை கூட்டு போறான். என்ன சம்பந்தி அம்மா, ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மலரை கூட்டிட்டு வர சொல்லி டிரைவரை அனுப்பவும் இல்ல. அப்புறம் ஏன் டிரைவர் அப்படி சொல்லி மலரை கூட்டிட்டு போனா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்ன சம்பந்தியமா சொல்றீங்க? போக மாட்டேன்னு சொன்னவள நான் தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ போக மாட்டேன்னு சொல்றது சரியில்லை, போய் பாத்துட்டு வான்னு உங்க டிரைவர் கூட நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. ஒருவேளை மலர் அப்பா வேணா மலரை வர சொல்லி இருக்கலாம். நான் வேணா அவரை விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். நான் வச்சிடுறேங்க. அம்மா, என்னமா ஆச்சு? சம்மந்தி அம்மாவுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையாடி, அவங்க நல்லாதான் இருக்காங்களா? டிரைவரை நான் அனுப்பிச்சே வைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ பதட்டமா இருக்கு. பெரியமா, பதட்டப்படாதீங்க பெரியமா. மலர் இன்னைக்கு போன் போட்டா எல்லாம் சரியாக போகுது. இருங்க, இது நான் பண்றேன். ஐயோ, போன் லைன் போக மாட்டேங்குது. ஐயோ, என்ன ஆச்சு தெரியலையே. பேசாம கோபிக்கு போன் போட்டு சொல்லிருமாடி. வேண்டாம்மா, அவன் ஒரு பெரிய வேலையா போயிருக்கான். இந்த நேரத்துல அவனுக்கு போன் பண்ணி சொன்னா அவன் பதட்டம் ஆயிடுவான். போன காரியம் கெட்டு போயிடுமா. கோபிக்கு போன் பண்ண வேண்டாம் மீனாட்சிமா. என்னம்மா நீங்க? என் மருமகளை காணோம், அத நான் என் மாட்ட சொல்ல வேணாமா? சொல்லலாம். மருமகளுக்கு என்னாச்சுன்னே தெரியாம அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம்னு தானே சொல்றேன். அதான் மலருக்கு போன் போலன்னு இவ சொல்றாள. தெரியுமா, போன் லைன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட போன் போகாது. அதுக்கு எதுக்கு பெரியமா பதறீங்க? ஏன்டி நொண்டி சாக்கெல்லாம் சொல்லி சமாதானம் பண்றீங்க? டிரைவர் நான் அனுப்பிச்சு வைக்கலன்னு சம்மந்தியம்மா சொல்றாங்கல்ல. ஏன் பெரியமா, ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம ஜெகநாதன் மாமா டிரைவர் அனுப்பிச்சு அண்ணிய கூட்டு வர சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை அப்படி இருக்குமோ? அப்படியேதான் இருக்கும். ஏடி, அப்படின்னா மலர் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உடனே கிளம்பி வாங்கன்னு ஏன்டி இந்த டிரைவர் போய் சொல்லணும்? நல்லா இருக்கவங்க உடம்பு சரியில்லைன்னு அவன் வந்து சொல்றானே. இல்லடி, எனக்கு என்னமோ அது ரொம்ப தப்பா தாண்டி தெரியுது. ஆமாமா, எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. கீதா விஷயத்துல இப்படிதான். யாரோ சேகரி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, நீ அவளை போக கூடாதுன்னு சொல்லி தடுத்த. கடைசியில வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருந்த கீதாவை ஆம்பளைங்க யாரும் இல்லாத நேரத்துல வீடு புகுந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அண்ணி விஷயத்துல அவங்க போகலன்னு சொன்னாங்க. நீ தான் அவங்கள வளர்க்க டைமா அனுப்பிச்சு வச்ச. இதுவும் நம்ம வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்தா நடந்திருக்கு. ரெண்டு விஷயமும் ஒரே மாதிரி நடந்திருக்கத பார்த்தா ஒருவேளை அண்ணியையும் அந்த காளிதாசு தான் கடத்திருப்பானோ. அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான். ஐயோ, அண்ணனுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க போறோம் தெரியலையே. என்னடி சொல்றீங்க? காளிதாச மலரை கடத்திருப்பானா? அப்போ அப்ப என் மாங்கரி என்ன ஆகுது? என்ன பண்ணுவேன் கடவுளே? அழுகதுமா தெரியுமா? என் மகன், என் மக, என் மருமகன்னு எல்லாத்தையும் இப்படி ஒட்டு வந்தமா மாட்ட வச்சிருக்கியப்பா. யாருக்காச்சு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த குடும்பமே பாலா பேருமே ராணியம்மா. என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, ராணிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணிமா. ஏன் மச்சான், கரெக்டான அட்ரஸ் தானா? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஆமா. ஏன் சுப்பு, இது கரெக்டான அட்ரஸ் தானா? காளிதாஸ் வீடு தானா? நான் குற்றாலத்திலே இருக்கேன், எனக்கு தெரியாதா? அவங்க சொன்ன அட்ரஸ் இதுதான் காளிதாஸ் வீடுன்னு நினைக்கிறேன். ஏன் சம்பந்தம்? இவ்வளவு பெரிய வீட்டுல காளிதாஸ் இருக்கான். பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கிறான், ஆனா இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிருக்கான். நல்லா பாடுறா. நேர்மையான முறையில சம்பாதிக்கலாம், இப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியாது. தப்பான வழியில சம்பாதிக்கிறவங்களும் பரம்பரை பணக்காரங்களும் தான் இப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியும். உங்க அண்ணன் மையா இருப்பாங்க,
கோடி கோடியா பணம் வச்சிருந்தாரு. வீடு வாங்குனா பூர்வீக வீடை வாங்குறேன்னு சொல்லி ஒரு ஓரத்துல ஓட்டி வீட வாங்கி வச்சிருக்காரு. ஒழுங்கா அந்த காசை இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா காசும் சேஃபா இருந்திருக்கேன். இந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனையும் வந்திருக்காது. டேய் அண்ணன் பேச்ச விடுறியா நீ? இப்ப கீதா தேடி வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? இங்க ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண? இருடா, எப்படி உள்ள போறோம்னு யோசிக்கணும்டா. யாரோ உள்ள இருந்து வந்தா நம்ம மைண்டுக்கு வரும். வா வாங்க. டேய் டேய் மெதுவா மெதுவா நடங்கடா. போயா ஏயா ஏய் அப்படி முந்திக்கிட்டு போற? இரியா மெதுவா போயா. அதானே ஏய், மெதுவா போயா. ஏய் நீ கைய குடுறா. புடி நீ பின்னாடி வாடா. முந்தாடா. ஏன்டா? என்னடா யாரையுமே காணோம். அண்ணே கீதான்னு கத்தி பார்க்கலாமா? நீயுமாடா? ஏய் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கீதா கீதா கூப்பிட்டது மேற்கொண்டு சிக்கலாக்குறதுக்காடா? முட்டா பயிலுங்களா? யாருங்க நீங்க? வீட்டையே வணக்கம்மா. பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் மதுரையில இன்ஜினியர்ஸா இருக்கிறோம். கட்டடம் கட்டுற இன்ஜினியர்ஸ். இது மாதிரி ஒரு மாடல்ல இருக்கிற வீடு மதுரையில ஒண்ணு கட்டணும். ஆமா. அது விஷயமா காளிதாசன். இது காளிதாசன் வீடு தானே? ஆமாங்க. அதான் அவர்கிட்ட நாங்க பேசியிருந்தோம். அவரு நீங்க வந்து வீட்டை பாத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அண்ணன் இருக்காங்களா? இப்ப அண்ணன் இல்லையே, வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காங்களா? நாங்க வீட்டை போய் பாக்கலாங்களா? அவர் இல்லாம எப்படிங்க? இல்ல அண்ணன் தான் பாக்க வர சொல்லியிருந்தாரு. நாங்க இருந்தோட பாதி போயிருவோம். ஆனா டைம் ஆயிருச்சு. 2 நிமிஷம் நாங்க அப்படியே விரும்பி சுத்தி பாட்டு வெளில வந்துருவாங்க. ஒரு sketch மட்டும் போட்டோம். இது தொழில் விஷயமா தாங்க. வீட்டு மாடல் பார்க்கணும். இன்ஜினியர் ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா சரின்னு சொல்லுங்க. சரி நீ வீட்டை சுத்தி காட்டு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. செப்பல் போட்டு வரலாங்களா? வாங்க பரவாயில்ல ஏய் இரியா. ஐயா பின்னாடி வாயா. வாங்க. வாங்க. ஏங்க இங்க ரூம் எது இருக்கா? ஆமாங்க, மேல இருக்கு, கீழ இருக்கு, பின்னாடியும் இருக்கு. ஓ அப்படிங்களா? பிரமாதமா கட்டிருக்காங்களே, நல்ல டிசைன்ல. சம்பந்தம் நீ கீழ உள்ள ரூம் எல்லாம் பார்த்து நல்ல ஸ்கெட்ச் சரி எடுத்துக்க. மச்சான். டேய் காஜா, நீ மேல உள்ள ரூம்ல பார்த்து ஸ்கெட்ச் எடுத்துக்க. நான் பின்னாடி போய் பாத்துக்கிறேன். வாங்க. அண்ணே என்ன இல்லையே. கோபி, நீ சொன்ன மாதிரி எதையுமே காணா. இப்ப என்ன பண்றது கோபி? நீங்க தான் கோபியா? நீங்க கீதாவோட அண்ணன் தானே? நீங்க எல்லாம் கீதாவை தேடியா வந்திருக்கீங்க? அறிவு கட்டவனே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கடா. கோவின்னு சொல்லி மாட்டி விட்டேடா. பாத்தீங்களா, போட்டு கொடுக்குறேன் கூட வந்துகிட்டு இருக்கேன். உண்மை சொல்லிடுறேங்க. நான் கீதாவோட அண்ணன் கோபி தான். என் தங்கச்சியை காணான்னு தேடி வந்தோம். என் தங்கச்சி இங்க இருக்குங்களா? உங்க தங்கச்சி இங்க இல்லைங்க. இங்க இங்கதான் இருந்தாங்க. நாங்க தான் அவளுக்கு காவலுக்கு இருந்தோம். ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தப்பிச்சு ஓடி போனாங்க. அவங்க போறத நான் பார்த்தேன். என்னால உதவி செய்ய முடியலனாலும் அவங்களா ஓடி போகும்போது தடுக்க வேணாமேன்னு பார்த்தேன். கீதா எங்கன்னு காளிதாஸ் அண்ணன் கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கீதாவை தேடிதான் காளிதாஸ் அண்ணன் போயிருக்காரு. கீதா தப்பிச்சு போயிடுச்சா? ஐயோ, மறுபடியும் காளிதாஸ் கையில மாட்டலாம். கீதா எந்த பக்கம் போச்சுன்னு தெரியுமா? இதோ இந்த பக்கம் தாங்க, இந்த காட்டு வழியா தான் போனாங்க. இந்த ரொம்ப காட்டுக்குள்ள தேங்க்ஸ். வர 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 வர. வளர பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா? வளர வந்துட்டாளா?
ஒண்ணுமே தெரியலையாமா. மலருக்கு போன் போட்டா போக மாட்டேங்குது. அந்த டிரைவர் போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு. என்னது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டிரைவர் வந்து மலரை கூட்டிட்டு போனான்னு நீங்க சொன்ன உடனே மலரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக ஒருவேளை இவர் தான் டிரைவரை அனுப்பியிருக்காரோன்னு இவருக்கு போன் பண்ண. ஆனா இவரு அனுப்புறேங்கிறாரு. இவ்வளவு துயரமான விஷயம் நடந்திருக்கும் போது மலர் என் வீட்டுக்கு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் இங்க வந்தப்ப கூட மலரை நான் ரொம்ப கட்டாயப்படுத்தாம நான் கிளம்பி போயிட்டேன். அப்படி இருக்கும்போது என் பேரை சொல்லி இந்த டிரைவர் போய் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கானா? இது யாரு வேலை என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமாமா, நம்ம கீதாவை தூக்கிட்டு போனானே காளிதாஸ், அவன் உங்க டிரைவருக்கு பணத்தை கொடுத்து மலரை தூக்கிட்டு போச்சிருக்கலாம்ல. அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காளிதாஸ் யாருன்னு என் டிரைவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இதுல தெரியறதுக்கு என்னங்க இருக்கு? கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க யாருக்கு மாரடிச்சா என்ன? காசு கொடுத்து இந்த வேலையை செய்யறானே செஞ்சுட்டு போறானுங்க. இல்லம்மா, அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. எனக்கு மாசமா இருக்கிற பொண்ண கடத்திட்டு போறதுக்கு அந்த படுபாவிக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. ராஜலட்சுமி, அந்த டிரைவர் போய் இதுவரைக்கும் நல்ல முறையாத்தான் நடந்துக்கிட்டேன். இப்படி ஒரு வேலையை செய்வான்னு ஒரு சின்ன அடையாளம் கூட எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே அவனை வேலையை விட்டு நீக்கி இருப்பேன். சம்பந்தி, எது என்னவா இருந்தாலும் சரி, கோபிக்கு தகவல் தெரிவிக்காம இருக்கிறது நல்லது இல்ல. நீங்க போனை போட்டு கோபிக்கு தகவல் சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. அவன் ஏமா உன்னை நம்பி தானே என் பொண்டாட்டி விட்டுட்டு போனேன், இப்படி கோட்டை விட்டுட்டேன்னு அவன் என்னை கேட்டானா? சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்ல சம்பந்தி. கோபிக்கு எப்படியாவது தகவல் சொல்லுங்க. வேண்டாமா, மாப்பிள்ளைக்கு இப்போதைக்கு இதை பத்தி சொல்ல வேண்டாம். என்னங்க நீங்க காணாம போனது அவன் பொண்டாட்டிங்க, அவனுக்கு தகவல் சொல்ல வேண்டான்றீங்க? சம்பந்தி அம்மா, காணாம போனது எனக்கு மகம்மா. அவன் மேல எனக்கு அக்கறை இருக்காது. என் அக்கறையை விட மாப்பிள்ளை அக்கறை பெருசுதான். ஆனா அதுல பாதியாவது எனக்கு இருக்காதா? மாப்பிள்ளைக்கு தகவலை சொல்லி நெருக்கடிக்கு மேல நெருக்கடி கொடுக்க வேண்டாமா? நீங்க சொன்ன அதே விஷயம் இல்ல. ஊர்ல இத்தனை பேர் இருந்துகிட்டு என் பொண்டாட்டியை காப்பாத்தி வைக்க துப்பு இல்லையே. நீங்க எல்லாம் ஆம்பளை எதுக்குள்ள வேட்டியை கட்டிக்கிட்டு தெரியும் என்ன மாப்பிள்ளை வந்து கேட்க மாட்டாரு. மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல மகளை காப்பாத்துறது என் கடமை இல்லையா? என்னன்னு நான் பாத்துக்கிறேமா? என்னால முடியாட்டி அதுக்கு மேல மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கலாம். ஆமா, அதுக்குள்ள விஷயம் பெருசாயி போச்சுன்னா அப்புறம் அண்ணனுக்கு தகவல் சொல்லி பிரயோஜனம் இல்லாம போயிருமாமா. எல்லாரும் சேர்ந்து இப்படி பயமுறுத்துறீங்களேப்பா. இல்ல, இது ஆகாது மகேஷ். மலர் காணாம போன விஷயத்துல நாங்க எப்படி தவிக்கிறோமோ அதே மாதிரி எங்க அம்மா கீதாவை தொலைச்சிட்டு தவிக்கிறாங்க. மாப்பிள்ளை ஒரே யாபகமா கீதாவை மட்டும் மீட்டிட்டு வரட்டும். மலர் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அந்த டிரைவர் போய் வீட்டுக்கு போய் அவ சொந்தக்காரன் சிநேகிதங்க அவனை வேலைக்கு சேர்த்து விட்டவன் எல்லாத்தையும் விசாரிச்சு மலர் நான் மீட்டு கொண்டு வர்றமா. மீட்டு கொண்டு வந்த அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கலாமா? அது வரைக்கும் அமைதியா இருக்கு. அந்த டிரைவர் போய் மட்டும் என் கையில சிக்கணும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போறேன். பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா மட்டும் இருங்க. ஏன் சம்பந்தி நம்ம குடும்பத்துக்கு பத்தின இப்படி சோதனையா வருது? பயப்படாதீங்க மீனாட்சிப்பா, அவர் போயிருக்காருல, கண்டிப்பா அவர் கிடைச்சிருப்பா. சார், ராசு சார், 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 ராசு சார், சார், ராசு சார், டேய் வாடா. என்னடா ஆச்சு? சார் சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன் சார். வந்து பாருங்க சார். வாங்க சார், வாங்க. சரி வா. வாங்க சார், எங்கடா வந்து பாருங்க சார். இந்த பக்கம் பாருங்க சார். டேய்
சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பரா. போன இடத்துல எந்த ப்ராப்ளம் நடக்கலையே, யாருக்கும் எந்த சந்தேகம் வரலையே. இல்ல சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பக்காவா சொன்னேன் சார். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல சார். முதல்ல வர மாட்டேன் தான் சார் சொன்னா. நான் நடிச்ச நடிப்பை பார்த்துட்டு இவன் மாமியா கறி பிடிச்சி தள்ளி விட்டா சார். டேய், அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? சார் வர வழியில தான் சார் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா என்ன இவன் பிரச்சனை? பாட்டுக்கு திடுத்துப்புல அவங்க அம்மாவுக்கு போனை போட்டுட்டா. திடீர்னு எதுக்காக ஆள் அனுப்பிச்சுன்னு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டா. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நான் அவன் போனை பிடுங்கி அவன் முகத்துல மைக் ஸ்ப்ரே அடிச்சு இங்க நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சார். டேய், உனக்கு இருக்கிற தொழில் திறமைக்கு நீ எங்கே போக வேண்டிய ஆள்றா. ப்ரொஃபஷனல் அடியாள் கூட இவ்வளவு பக்கமா வேலை பார்க்க மாட்டானா? சார் இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இவளை வச்சு யாரையும் மிரட்ட போறீங்களா சார்? கொலை பண்ண போறேன்டா. இதான் அவளை கொலை பண்றதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த கத்தி. சார் என்ன சார் கொலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சார் இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டேனே சார். சார் பிரச்சனை ஆயிடும் சார். மாட்டிக்கிட்டா நான் ஜெயிலுக்கு போகணும் சார். என் குடும்பம் பிச்சை எடுக்கும் சார். சார் என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். டேய் முட்டாள், நீ போனா மட்டும் உன்னை விட்டுருவாளோ? பொண்ணை கடத்திட்டு வந்திருக்க, அவங்க அம்மாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்நேரம் ஜெகநாதன் ஆளை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பா அவனை தேடிக்கிட்டு. நீ இப்ப மட்டும் கிடைச்சேன்னு வச்சுக்கோ, கொந்தி கொந்தி உன்னை வெட்டி காக்காய்க்கு போட்டுருவானுங்க. சார் என்ன சார் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி என்ன சிக்கலா கொண்டு வந்து விட்டீங்களே. இங்க பாரு, நீ போறதா இருந்தா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா போனா மாட்டிக்கிறேன். அதை விட என் கூட இருக்கிறதா உனக்கு பெட்டர். மலர் மேட்டரை முடிச்சுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன். நீ என் கூட வந்துரு. ஜெகநாதன் காரை ஓட்டுறதுக்கு பதிலா என் காரை ஓட்டு. எனக்கு அசிஸ்டண்டாரு. நாம எங்கேயாவது போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? நீ சொல்றது என்ன? அதை தவிர வேற வழியே இல்ல. சரி வா, மலர் காரியத்தை முடிச்சு. என்னடா சார் எங்கடா போறா? தேடா. எங்கடா போய் தொலைஞ்சா? சார் எங்கடா அவன்? தெரியலையே. நல்லா பாருடா. சார் சார் அவ வைத்த பிள்ளைகாரி சார். அவ ரொம்ப தூரம் ஓடி போயிருக்க முடியாது சார். நிச்சயமா இங்க தான் சார் எங்கேயாவது இருப்பா. வாங்க சார், சீக்கிரமா போய் அவளை கண்டுபிடிக்கலாம். வாங்க சார், வாங்க சார் போலாம். வாடா. ஏய் மலரு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஏய் மலரு, நில்லு. சார் அவளை பிடிங்க சார். விட மாட்டேன். எங்க போனா? சார் அவளை விட்டுறாதீங்க சார். சார் சீக்கிரம் போங்க சார், போங்க சார். ஏய் நில்லு. ஏய் நன்றி. ஏய் நில்லு. இங்க ஓடா. ஏய் நில்லு. உன்னை விட சார் 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 பாத்து சார், எந்திரிங்க சார். எந்திரிங்க சார், சீக்கிரம் எந்திரிங்க சார். வாங்க சார். டேய் அவளை போடா. வாங்க சார், சீக்கிரம் சீக்கிரம். மலர். எங்க சார் போயிருப்பா? இந்த பக்கம் தாண்டா வந்தா. அதுக்குள்ள எங்கடா போனா? தெரியலையே சார்.
வா அந்த பக்கம் போய் பார்ப்போம்